வெல்கம் டு சாலின்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கிறிஸ்பி ப்ரான்ஸ் செய்ய போகிறோம். இது கடல் ப்ரான்ஸு. இந்த மாதிரி வேர்ட்டிக்கலாக வெட்டிக்கோங்க, 2 பீஸாக ஒரு ப்ரானை. ஏன்னா இது பெருசாக இருக்குது, சின்னதாக இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் உப்பு, காரத்துக்கு ஒரு 1.5 ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள். நிறைய போட வேண்டாம், லைட்டான காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் இதுக்கு டேஸ்ட் கொடுக்குறதுக்கு 1 ஸ்பூன் சோயா சாஸ், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், அப்புறமா 1 ஸ்பூன் சீரகத்தூள். இது எல்லாமே தூளாக சேர்த்துக்கலாம். சேர்த்தா நல்ல ஒரு டேஸ்ட்டும் இருக்கும், அரோமா வாசனையும் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேஷன் பண்ணிக்கலாம். ஒரு அரை மணி நேரமாவது ஊற வைக்கணும். அதுக்கு மேலே ஊற வச்சாலும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஊற வச்சிடலாம். அரை மணி நேரம் கழிச்சு எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பை போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டைக்கு அப்புறமா இதை கோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் வேணும். அதை தவிர பிரெட் க்ரம்ஸ் வேணும் ஃபைனலாக கோட் பண்ணுறதுக்கு. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு ப்ரான்ஸ் எடுத்து மேரினேஷன் பண்ணது முட்டையில் ஒரு டிப் பண்ணி, அப்புறம் இந்த கார்ன்ஃப்ளவரில் ஒரு கோட்டிங் போட்டு, கடைசியாக இந்த பிரெட் க்ரம்பில் ஒரு ரோல் பண்ணி ஒரு பிளேட்டில் இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டா கடைசியாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த சைடு ஃப்ரை பண்ணுறதுக்கு என்ன சூடு பண்ணியிருக்கேன். ஒரு மீடியமான சூடானால் போதும். ரொம்ப சுட்டுடுச்சுன்னா போட்டோன்னே கலர் மாறிடும், ப்ரான்ஸ் வேகாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை, இந்த அளவு ஃப்ரை ஆனால் போதும். இது கண்டிப்பாக வெந்திருக்கும், ப்ரான்ஸ் சீக்கிரம் வெந்துடும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது ரெஸ்டாரண்ட்லேயுமே கிடைக்கும். இது நீங்கள் ஒரு 7 to 8 பீசஸ் வச்சுட்டு 300 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் வீட்டில் இது மாதிரி ஈஸியாக நல்லா டேஸ்டியாக செஞ்சு சாப்பிட்லாம். இதோட கெச்சப் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.